Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video exercise 13.3 question number 10 வந்து பார்க்குறோம். Suppose a girl throws a die. If she gets 5 or 6, she tosses a coin 3 times and notes the number of heads. If she gets 1, 2, 3 or 4, she tosses a coin once and notes whether a head or tail is obtained. So இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேர்ள் வந்து ஒரு டையை வந்து த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க டை த்ரோ பண்ணும் போது 5 or 6 வந்து அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஷீ டாசஸ் த காயின் 3 times. ஸோ டாசஸ் த காயின் 3 times அண்ட் நோட்ஸ் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஹெட்டை வந்து நோட் பண்ணுறாங்க. அடுத்தது, if she get 1, 2, 3 or 4, so 1, 2, 3 or 4 வந்து அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா she tosses a coin once. so tosses the coin once and note whether head or tail. head or tail அப்படின்றத வந்து நோட் பண்ணுறாங்க. if she obtained exactly one head, ஸோ அப்போ வந்து இங்கே நம்ம என்ன ஏன்னு வந்து எதை எடுத்துப்போம், அவங்க வந்து இதை கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ அப்படின்றது she obtained exactly one head. what is the probability that she threw 1, 2, 3 or 4 with the die அப்படின்னு வந்து அர்த்தம். what is the probability that she threw 1, 2, 3 or 4 with the die அப்படின்றது தான் கொஷின். ஸோ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்க 1, 2, 3, 4 அந்த இதை வந்து த்ரோ பண்ணுறாங்க டைஸில் அப்படின்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈவன் ஈவெண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், நம்பர் ஆன் டை இஸ் 1, 2, 3 or 4 and E2 event number on die is 5 or 6 and A வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம், இங்கே A வந்து என்னது, if she obtained exactly one head, அதுதான் given, அது வந்து givenல இருக்கு. ஸோ given வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போல. ஸோ இங்கே வந்து என்ன எழுதணும், A அப்படின்றது event getting exactly one head. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ இட் இஸ் given, A வந்து given and what is the probability that she threw 1, 2, 3 or 4, அதாவது E1 வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது probability of E1 given A, இதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பேஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ probability of E1 into probability of A given E1 by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2. இப்போ E1 E2 இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஒரு டாஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு, அதாவது 1, 2, 3, 4 வரும்போது டைஸில் ஒரே ஒரு காயினை தான் வந்து டாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இங்கே என்னது, ஈவன்ன்றது நம்பர் ஆன் டை இஸ் 1, 2, 3, 4. 1, 2, 3னா டாஸ் த காயின் ஒன்ஸ், ஹெட் இல்லைன்னா டெய்ல் தான் வந்து வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு E1 வந்து எழுதிக்கலாம். இது வந்து நம்ம எழுதுறது வந்து A given E1, அது அப்புறம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்னது, நம்பர் ஆன் டைஸ் இஸ் 1, 2, 3, 4. அப்போனா என்ன வரும், ஸோ 4 by சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6. ஸோ இது வந்து 2/3 வந்துடும். ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ஈவெண்ட் வந்து என்னது, நம்பர் ஆன் டை இஸ் 5 or 6. எத்தனை, 2, 5, 6, 2/6 which is 1/3. ஸோ இப்போ அடுத்தது வந்து A given E1, ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1. இங்கே வந்து என்னது, E1 நம்பர் ஆன் டைஸ் வந்து 1, 2, 3, 4. அப்போ A வந்து என்னது, கெட்டிங் ஒன்லி ஒன் ஹெட். ஸோ அப்போ ஒரு டாஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்ன பார்த்தோம், 1, 2, 3, 4ன்னு வந்துச்சுன்னா காயினை வந்து ஒரு டாஸ் தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போது 1 டாஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஹெட்டு டெய்ல் இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட்
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1, அதாவது event of getting exactly one head given that a number on the die is 1 2 3 or 4, அதான் வந்து அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 1/2. ஹெட்ன்றது ஒன்னே ஒன்று தான் அவுட் ஆஃப் 2. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 1/2 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2. ஸோ ஏ கிவன் E2 அப்படின்றது வந்து என்னது, E2ல நம்ம 5 or 6 வந்து வந்துச்சுன்னா டைஸில் காயினை 3 times டாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ காயினை 3 times டாஸ் பண்ணணும் அப்படின்னா 3 டாசஸ். அப்படின்னா வந்து நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னென்னலாம் வரும், சாம்பிள் ஸ்பேஸ் வில் பி HHH, HHT, HTH, THH, THT, TTH, TTT and HTT. ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ N of S அப்படின்றது வந்து 8. ஸோ இப்போ இங்கே வந்து ஏ வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஒன் ஹெட் அப்படின்னா இங்கே என்னென்னலாம் ஒன் ஹெட்டில் இருக்குது, இது ஒரு ஹெட்டு, இங்கேயும் ஒன் ஹெட் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹெட் இருக்குது. ஸோ மொத்தம் 1 2 3. ஸோ அப்போது அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2, அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 3 ஹெட், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் அண்ட் கிவன் தட் the number on the dice is 5 or 6. 5 or 6 அப்படின்னும் போது இதை வந்து 3 டாசஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து 3/8 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா, அதாவது E1, P of A given E1, E2 and P of A given E2 எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A வந்து நம்மளுக்கு என்னது, P of E1 into probability of A given E1 by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2. இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே E1 வந்து என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், E1 is 2/3 into P of A given E1 is 1/2. இது இங்கேயும் 2/3 into 1/2 வரும். ப்ளஸ் P of E2 வந்து 1/3 into A given E2 is 3/8. 2 cancel ஆகிடும், 2 cancel, 3 cancel ஆகிடும். ஸோ இட் வில் பி 1/3 divided by 1/3 plus 1/8. ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம், 1/3 அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தோம்னா வில் கெட் 24. ஸோ இன்டூ 8. ஸோ 8 ப்ளஸ் இங்கே வந்து இன்டூ 3. ஸோ 1/3 by 8 plus 3 is 11/24. ஸோ 1/3 into 24/11. 3 1 times 3 8s are. ஸோ 8/11 தான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th question வந்து பார்க்கலாம். So 11th question, a manufacturer has 3 machine operators A, B and C. The first operator A produces 1% defective items, whereas the other 2 operators B and C produces 5% and 7% defective items respectively அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ A is on the job for 50% of the time. ஸோ A வந்து எவ்வளோ நேரம் வந்து இருக்காங்க, 50%. B வந்து ஜாப்ல 30% ஆஃப் த டைம் இருக்காங்க. C வந்து 20% ஆஃப் த டைம் ஜாப்ல வந்து இருக்காங்க. டிஃபெக்டிவ் ஐட்டம் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து கிவன்ல இருக்கு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை ஏ? ஸோ இது வந்து ஆப்ரேட்டர் ஏ ஆல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்றதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே கிவன் வந்து நம்ம எதில் எழுதுவோம், ஏ ஈவெண்ட்ல வந்து எழுதுவோம். ஸோ ஈவெண்ட் ஏல வந்து நம்மளுக்கு என்ன வரும், டிஃபெக்டிவ் ஐட்டம் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்றது தான் வந்து ஈவெண்ட் ஏ. அப்போ E1 E2 E3 நம்ம வந்து எதை எடுத்துப்போம், ஏ ஆப்ரேட்டர் ஏ இஸ் ஆன் த ஜாப். அடுத்தது வந்து E2 வந்து ஆப்ரேட்டர் பி, E3 வந்து ஆப்ரேட்டர் சி. ஸோ எழுதிக்கலாம். ஸோ E1 operator A is on the job.
and E2 operator B is on the job. அடுத்தது operator C is on the job. And A வந்து நம்ம இங்க என்ன பார்த்தோம் questionல A வந்து a defective item is produced. A defective item is produced. So probability of E1 வந்து find out பண்ணலாம் first. So operator A is on the job அப்படின்னா A is on the job for 50%. So 50%, அதாவது 50 by 100. So it is 0 cancel பண்ணி 5 by 10 எல்லாமே நான் 10லயே வச்சுக்கிறேன். இன்னும் simplify பண்ணா நான் பண்ணல, ஏன்னா நான் cancellation வந்து சிம்பிளா இருக்கும், அதனால அப்படியே நான் வச்சுக்கிறேன். And probability of E2 equal to, அடுத்தது வந்து என்ன வரும், B வந்து B is on the job வந்து 30% கொடுத்துருக்காங்க. ஸோ 30 by 100 கேன்சல் பண்ணி 3 by 10 வச்சுக்கிறேன். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 வந்து 20%, which is 20 by 100, which is 2 by 10 வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அண்ட் டிஃபெக்டிவ் ஐட்டம் is produced அப்படின்றது given, அதாவது probability of defective item produced அப்படின்றது given, and what is the probability it was produced by A. A வந்து என்னது, operator A is on the job na E1. So E1 probability that it was operator A given that the defective item is produced. So இதான் வந்து கண்டுபிடிக்கிறோம், பேஸ் தியரம் அப்ளை பண்றோம். So P of E1 into probability of A given E1. P of E1 into probability of A given E1 plus P of E2 probability of A given E2 plus P of E3 into probability of A given E3. ஸோ இப்போ இதில் அப்படியே வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ E1 வந்து இங்கே வந்து E1 E2 E3 கண்டுபிடிச்சிட்டேன். A given E1 A given E2 A given E3 கண்டுபிடிக்கல. ஸோ அடுத்தது அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1. ஸோ A given E1 அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A வந்து என்னது, டிஃபெக்டிவ் ஐட்டம் இஸ் ப்ரொடியூஸ்ட், அண்ட் கிவன் தட் இது வந்து என்னது, கிவன் தட் ஆப்ரேட்டர் A வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதாவது ஆப்ரேட்டர் A ப்ரொடியூஸ் பண்ணதுல வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்கு அப்படின்றது தான். ஸோ அப்போனா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, the manufacturer has 3 machine operators. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் A produces 1% defective அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா இங்கே வந்து A given E1ல நம்ம வந்து என்ன எழுதணும், 1%, அதாவது 1 by 100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2, அப்படியே ஸ்டேட்மெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர் B and C produces 5% and 7% defective items. So 5%, which is 5 by 100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E3, which is 7%, 7 by 100. இப்போ அப்படியே எடுத்து ஃபார்முலால போட்டுடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வந்து என்னது, 5 by 10 into A given E1 is 1 by 100. அண்ட் டினாமினேட்டரில் 5 by 10 into 1 by 100 plus, அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 வந்து 3 by 10 into 5 by 100 plus probability of E3 வந்து 2 by 10 into 7 by 100. ஸோ இங்கே வந்து 5 by 1000 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கே டினாமினேட்டரில் 5 by 1000 plus 15 by 1000 plus 14 by 1000. ஸோ 5 by 1000 இங்கே டினாமினேட்டரில் வந்து 1000 தான் வந்து வரும். எல்சிஎம் எடுக்க வேணாம், காமன் டினாமினேட்டர்னால 5 plus 15 plus 14. ஸோ 20 plus 14 34. ஸோ 5 by 1000 by 34 by 1000. ஸோ 5 by
1000 into 1000 by 34. So it is 5 by 34 தான் வந்து ஆன்சர். ஸோ அவ்வளோதான் வந்து 11th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 12th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கார்டு ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 cards இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 52 cards இருக்கு, அதில் வந்து ஒரு கார்டு வந்து தொலைஞ்சிருது. ஃப்ரம் த ரிமைனிங் கார்ட்ஸ் ஆஃப் த பேக் from the remaining cards of the pack. So மீதி இருக்கிறது வந்து 51 cards தான் வந்து இருக்கும். 2 cards are drawn and are found to be both diamonds. ஸோ அந்த ரிமைனிங் இருக்கிற கார்ட்ஸ்ல இருந்து 2 கார்டை எடுக்கிறாங்க, அந்த 2 கார்டுமே வந்து டைமண்ட் கார்டாக வந்து இருக்கு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் கார்டு பீங் அ டைமண்ட் அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 2 ஈவெண்ட் வந்து இங்கே இருக்குது. இங்கே என்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா, அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முன்னாடி சம் மாதிரி தரல, பட் ஆனால் வந்து இன்டெரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 ஈவெண்ட் இருக்குது. என்னது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்டை எடுக்கிறாங்க, அதாவது தொலைஞ்சிருது ஒரு கார்டு, அதை எடுக்கலை, லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கார்டு வந்து தொலைஞ்சிருது. ஸோ அந்த கார்டு வந்து இட் மே பி டைமண்ட் கார்டு, இட் மே நாட் பி அ டைமண்ட் கார்டு. அதுதான் வந்து ஈவெண்ட் E1 E2ன்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு அப்போ ப்ராபபிலிட்டி, அப்போ E1 வந்து என்னதுன்னா, த ஈவெண்ட் ஆஃப் லாஸ்ட் கார்டு இஸ் டைமண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 52 கார்ட்ஸில் ஒரு கார்டு வந்து தொலைஞ்சிடுதுன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டுன்னு. ஸோ அதில் வந்து அந்த ஈவெண்ட் ஆஃப் லாஸ்ட் கார்டு வந்து டைமண்ட், அதாவது அந்த தொலைஞ்ச கார்டு வந்து டைமண்ட் கார்டு, தொலைஞ்ச கார்டு டைமண்ட் கார்டு இல்லை அப்படின்றது தான் 2 ஈவெண்ட் E1 E2ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு E2 வந்து என்னது, த ஈவெண்ட் ஆஃப் லாஸ்ட் கார்டு இஸ் நாட் டைமண்ட். அப்போது P ஆஃப் E1 வந்து லாஸ்ட் கார்டு வந்து டைமண்டாக இருந்ததுன்னா, அப்போ டைமண்ட் கார்ட்ஸ் மொத்தம் எத்தனை, 13 கார்டு, 13 கார்ட்ஸு. அண்ட் டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ, 52. அடுத்தது வந்து P ஆஃப் E2, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ஈவெண்ட் வந்து என்னது, லாஸ்ட் கார்டு இஸ் நாட் டைமண்ட். அப்போ டைமண்ட் கிடையாதுன்னா 52ல் 13 கார்ட்ஸ் டைமண்ட் கார்ட்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா 39 வந்து வரும். ஸோ 39 by 52 வரும். அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2ன்னு வந்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 கார்டு வந்து எடுக்கிறாங்க, அதாவது தொலைஞ்சு போன ஒரு கார்டு போயிடுச்சு, அப்போ வந்து 51 கார்ட்ஸ் தான் வந்து இருக்குமே, அதில் இருந்து 2 கார்டை வந்து எடுக்கிறாங்க. அந்த எடுத்த 2 கார்டுமே வந்து டைமண்ட் கார்டு அப்படின்றது தான். ஸோ அப்போ ஈவெண்ட் ஏ வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், 2 cards drawn is diamond. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, the probability of the last card being a diamond அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது E1 கிவன் வந்து ஏ வந்து என்னது, 2 cards drawn from the remaining, அதாவது இது வந்து from the remaining card, from remaining card. So 2 cards drawn is diamond from the remaining cards. அதுதான் வந்து A event. Given that the event of the last card is diamond அப்படின்றதுல தான் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போனா வந்து என்ன அர்த்தம், P of A given, அப்போ லாஸ்ட் கார்டு டைமண்ட் கார்டாக இருந்ததுன்னா 13 கார்ட்ஸில் ஒரு கார்டு போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் கார்ட்ஸில் இருந்து வந்து நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், 12 இருக்கும் by 51. ஏன் 51, ஒரு கார்டு தொலைஞ்சிட்டனால 51 கார்ட்ஸ் தான் ரிமைனிங்கே இருக்கும். அந்த கார்டு வந்து டைமண்ட் கார்டாக இருந்ததுன்னா 13ல இருந்து அது 12 வந்து மாறிடும். அடுத்தது அண்ட் வந்து இன்னொரு கார்டு எடுக்கிறாங்க, அதாவது எடுத்த 2 கார்டுமே 2 cards ஆர் டைமண்ட் இல்லை. ஸோ அப்போனா இங்கே 12, அடுத்ததுல வந்து என்ன ஆகிடும், 12 கார்ட்ஸில் ஒரு கார்டு எடுத்துட்டோம், அப்போனா 11 கார்ட்ஸ் தான் ரிமைனிங் இருக்கும். அதே மாதிரி 51ல் 1 எடுத்துட்டோம், 50 தான் வந்து இருக்கும். So it will be 132 by 50 into 51 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2. இப்போ E2ன்றது என்னது, லாஸ்ட் கார்டு இஸ் நாட் டைமண்ட் கார்டு.
ஸோ அப்போ ஆனால் 2 கார்ட்ஸுமே வந்து எடுத்தது டைமண்ட் தான். E2 ஈவெண்ட் வந்து என்னது, டைமண்ட் கார்டே வந்து தொலைல அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து 51 கார்டு இருக்கும் டோட்டலாக. ஆனால் டைமண்ட் கார்ட்ஸ் மொத்தம் எத்தனை, டைமண்ட் கார்ட்ஸ் வந்து 13 கார்ட்ஸ். இங்கே வந்து தொலைஞ்ச கார்டு டைமண்டாக இருந்தனால 12 போட்டிருந்தோம். இங்கே வந்து தொலைஞ்ச கார்டு டைமண்ட் கிடையாது, அப்போ மொத்தம் 13 கார்டும் அப்படியே தான் இருக்கும். இன்டூ அடுத்தது ஒரு கார்டு எடுத்துட்டோம், அப்போ வந்து இங்கே 50 ஆகிடும். 51ன்றது 50 ஆகிடும், 13ன்றது 12 ஆகிடும். ஸோ இட் வில் பி 156 by 50 into 51. இது கேன்சல் பண்ணிக்கிறதுக்காக நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணாமே வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அப்படின்றது வந்து லாஸ்ட் கார்டு இஸ் அ டைமண்ட் கார்டு given that 2 cards drawn is a diamond. சரியா? ஸோ அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பேஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா எப்படி எழுதலாம், P ஆஃப் E1 இன்டூ P ஆஃப் A given E1 வந்துடும் பை P ஆஃப் E1 இன்டூ P ஆஃப் A given E1 plus P ஆஃப் E2 இன்டூ P ஆஃப் A given E2 வந்து வரும். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 13 by 52 இன்டூ A given E1 வந்து 132 by 50 into 51. கீழே டினாமினேட்டரில் 13 by 52 into 132 by 50 into 51 plus P of E2 வந்து 39 by 52 into 156 by 50 into 51. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே 13 by 52 சிம்பிளிஃபை பண்ணால் 1 டைம், இது வந்து 4 டைம்ஸ் வந்துடும். இதுவும் 1 டைம், இது 4 டைம்ஸ். 13 1 டைம், 13 4 டைம்ஸ். அண்ட் இது வந்து 13 3 டைம்ஸ், அண்ட் இது வந்து 13 4 டைம்ஸ். ஸோ இப்போ நம்ம எழுதும் போது 1 into 132 132 by 4 into 50 into 51 அப்படின்னு வந்து வரும். அடுத்தது 132 by 4 into 50 into 51 plus 3 into 156 by 4 into 50 into 51. டினாமினேட்டரில் பார்த்தோம்னா எங்கேயும் 4 into 50 into 51, 4 into 50 into 51 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ அப்போது 132 by இங்கே 4 into 50 into 51. டினாமினேட்டரில் இங்கே வந்து 4 into 50 into 51, 132 plus 3 into 156. இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 132 by இங்கே வந்து என்ன இருக்குது, 132 plus 3 into 156. ஸோ 132 plus 3 into 156 is 468. இதை ஆட் பண்ணுறோம். 132 by 600 வந்து நம்மளுக்கு வரும். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 6R 2 6R, இது வந்து 2 300ன்னு வரும். 2 டேபிள்ஸில் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேன். அடுத்தது 2 டேபிள்ஸில், இதை 2 டேபிள்ஸாக 3 டேபிள்ஸில் போயிடலாம். ஸோ 3 டேபிள்ஸில் 3 2 2 வரும். இது வந்து 100. திருப்பியுமே வந்து 2 டேபிள்ஸ் 2 11 டைம், இது வந்து 50 டைம்ஸ். சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்கள் விஷ் படி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. நான் பண்ணதே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆன்சர் மட்டும் 11 by 50 வருதான்னு வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 12th கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 13 வந்து பார்க்கலாம். ஸோ 13th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி தட் ஏ ஸ்பீக்ஸ் ட்ரூத் இஸ் 4 by 5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. காயின் இஸ் டாஸ்ட். ஸோ ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க. ஸோ காயினை வந்து டாஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன வரும், இட் மே பி ஹெட்டு இல்லாட்டினா வந்து டெய்லு. ஸோ ஹெட்டு இல்லாட்டினா டெய்ல் வந்து வரும் ஆன் டாஸிங் அ காயின். அண்ட் நம்மளுக்கு வந்து இப்போது இங்கே ப்ராபபிலிட்டி இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஸோ E1 அப்படின்ற ஈவெண்ட் வந்து ஹெட் அப்பியர்ஸ் ஆன் அ காயின் அண்ட் E2 அப்படின்றது
a head does not appear on a coin. So probability of E1 வந்து என்ன வரும், head appearனா 1/2 and probability of E2 னா not appear, head வந்து does not appear, அப்பனா என்ன வரும், tail. So 1/2. அடுத்தது நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், அதே ஆஸ் யூஷுவல். ஸோ இங்கே ஏ வந்து என்னது, எது வந்து நம்மளுக்கு கிவனோ அதுதான் நம்ம ஏ ஈவெண்ட்டில் வந்து எழுதுவோம். ஏ ரிப்போர்ட்ஸ் தட் அ ஹெட் அப்பியர்ஸ், அதுதான். ஸோ ஏ பர்சன் ஏ ரிப்போர்ட்ஸ், பர்சன் 2 ஏ இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட போதுன்னு பர்சன் ஏ போட்டுக்கிறேன். ரிப்போர்ட்ஸ் தட் அ ஹெட் அப்பியர். அண்ட் இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்பீக்ஸ் த ட்ரூத், அது வந்து 4/5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன வந்து 4/5, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1, அதாவது ஹெட் அப்பியர் ஆன் த காயின், அதுதான் வந்து என்னது 4/5. நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A அதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1 அப்படின்னு வந்து நம்ம எழுதியிருக்கோம்ல, அப்படின்னா வந்து என்னதுன்னா, இது உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால நான் இங்கே எழுதுகிற வேர்டிங்ஸில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, இது வந்து நாட் நெசசரி, உங்களுக்கு புரிஞ்சிக்கணுன்றதுக்காக வந்து எழுதுகிறேன். பர்சன் ஏ ரிப்போர்ட்ஸ் a head appear given actually there is a head. இதுதான் வந்து A given E1, அதாவது இது வந்து வாட் இஸ் த மீனிங் இஸ் A speaks truth. அதுக்கு தான் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4/5ன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான். ஸோ இது எல்லாமே இதுக்கு மீனிங் P ஆஃப் A given E1க்கு நான் எழுதுறது 4/5. அப்போ அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 எப்படி கண்டுபிடிப்போம், இது வந்து A telling a lie தானே, A speaks truth அப்படின்றது வந்து என்னது, பர்சன் ஏ வந்து ரிப்போர்ட்ஸ் ஹெட் அப்பியர்ஸ் given that there is a head, ஹெட் தான் வந்திருக்கு இங்கே. அதனால A speaks truthன்னு வந்து நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A speaks lie. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ 1 - 4/5 which is 1/5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாவில் probability of E1 given A is equal to probability of E1 into probability of A given E1 by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 வந்து வரும். So probability of E1 வந்து என்னது 1/2 into A given E1 4/5, 1/2 into 4/5 plus 1/2 into 1/5. So it is 4/10 by 4/10 plus 1/10. So 4/10 இங்கே வந்து 5/10, 10 cancel ஆகிடும். So which is 4/5. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 14th சம் வந்து பார்க்கலாம். இதுவும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவன் சச் தட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், இது ஏ அண்ட் இது வந்து பி. ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து அது பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஏலையும் வந்து இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வந்து இப்போது A, B அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அண்டு பி வந்து ABCD. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதை தான் நான் வந்து டயக்ராமில் இங்கே காமிச்சிருக்கேன்.
ஸோ இங்கே 4 ஆப்ஷனில் வந்து என்ன வரும் அப்படின்றது வந்து எழுதலாம். ஸோ அண்ட் அடுத்தது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதாவது இப்போ இதை எழுதணும்ல, ஏ வந்து சப்செட் ஆஃப் பியாக இருந்தது அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் தட் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இட் வில் பி ஈக்குவல் டு ஏ. அதனை ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதுவோம். அப்போ ஏ கம்மா பி தான் வந்து நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இட் வில் பி ஏ. ஸோ பி ஆஃப் ஏ கிவன் பி வந்து நம்ம என்ன எழுதலாம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இங்கே என்னது, பி ஆஃப் ஏ பை பி ஆஃப் பி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். பி ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு 0. அப்போது பி ஆஃப் பி வேல்யூ வந்து இட் கேன் பி பிட்வீன், அதாவது 0 அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வேல்யூ. இப்போ வந்து இங்கே டிவைட் பை பி ஆஃப் ஏ வந்து நம்ம பண்ணலாம். ஸோ பண்ணோம்னா பி ஆஃப் பி பை பி ஆஃப் ஏ வந்துடும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 பை பி ஆஃப் ஏ அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து டிவைட் பை பி ஆஃப் ஏ பண்ணால் 0 தான் வரும். அதனால் நான் இங்கே எழுதலை. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து எழுதிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து என்னவாகும், பி ஆஃப் ஏ கிவன் பை பி ஆஃப் பின்னு வந்து வந்துடும். அண்ட் இங்கே வந்து பி ஆஃப் ஏ பை 1ன்னு வரும். அண்ட் இங்கே லெஸர் தான் இருக்கிறது மாறிடும். நம்மளுக்கு சைன் வந்து நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சைன் மாறி வரும். இப்போது பி ஆஃப் ஏ அப்படின்றது வந்து நம்ம இங்கே என்னென்னு எழுதியிருக்கோம், பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ரெண்டும் வந்து சேம் இல்லை. அப்போ பி ஆஃப் ஏ இருக்கிற இடத்துல பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அண்ட் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது நம்மளுக்கு ஃபார்முலா இங்கே தெரியுமா, பி ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி கொண்டு வந்துட்டோமா. ஸோ அப்போ அது வந்து எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. ஸோ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மிஸ்லேனியஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.